ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் லீகல் ஆர் இல்லீகல் இன் இந்தியா. நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி இருக்குது. ஈவன் சில ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் சரி, பிகினருக்கும் சரி, அதை பற்றி இன்னுமே தெரியாத இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் லீகலாக இல்லீகலாக பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான தெளிவான பதிலை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சென்ட்ரல் பேங்க், அதாவது RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி டிரான்சாக்ஷன் இதை பற்றி இதோட ரூல் வந்து ஃபார்முலேட் பண்ணுறவங்க எல்லாம் இவங்க தான். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பற்றின்றதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? RBI பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 2 சர்க்குலர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரையும் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக 2 சர்க்குலர் கொடுத்துருக்காங்க ஃபாரெக்ஸ் பற்றி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் சர்க்குலர் வந்து பார்த்திங்கன்னா February 3, 2022. இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை நான் ஹைலைட் பண்ணி காட்டுற பாருங்கள். ஸோ RBI காஷன்ஸ் அகென்ஸ்ட் unauthorized trading platforms. The Reserve Bank of India has noticed misleading advertisements of unauthorized electronic trading platforms offering forex trading facilities to Indian residents, including on social media platforms, search engines, over-the-top platforms, gaming apps, and the like. There are also been reports of such ETPs engaging agents who personally contact gullible people to undertake forex trading investment schemes, entice them with promise of disproportionate, இதுதான் முக்கியமான வார்த்தை, disproportionate and exorbitant return. And further, there have been reports of fraud committed by such unauthorized ETP portal, many residents losing money through such trading schemes. அது ஒன்று இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபைனல் வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இட் இஸ் ஆல்சோ கிளாரிஃபைட் தட் remittance for margin to overseas counterparties are not permitted under liberalized remittance scheme framed under FEMA. FEMAன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இவங்க வந்து ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, செகண்ட் பாயிண்ட் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் புரோக்கருக்கு வந்து இந்தியாவிலேருந்து மணி வந்து டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது அவங்களுக்கு. அதாவது நம்ம மணி வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங்காக வெளியே போகக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல், இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற வந்து இந்த சர்க்குலர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம எல்லாருமே பார்க்குறது தான். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புரோக்கர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஆடு வந்து லாஜிக்கே எல்லாம் கொடுப்பாங்க. சில ஃபாரெக்ஸ் புரோக்கர் எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஆடு கொடுப்பாங்க. அவங்க அந்த ஆடு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய பில்லியனர் வருவார். அவர் வந்து ஒரு ஃபெராரியோ பிஎம்டபிள்யூவில் வந்து ஓப்பன் பண்ணி காரில் வந்து இறங்கிட்டு இந்த ஒரு ட்ரேடிங் ஆப் எடுத்து காட்டுவார். அதில் ஒரு $50 வந்து பை பண்ணுவார். அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா $200 $500 வந்துடும். ஒரு 5 minutes வந்துடும். அதை நான் ஒரு டக்குன்னு வந்து க்ளோஸ் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்குக்கு வந்து அந்த மணி வந்து வந்துடும். இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன் கிடைக்கும் அந்த ஃபாரெக்ஸில். நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுங்கள், இதை வந்து ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக வந்து அது பாசிபிள் கிடையாது. ஆக்சுவலாக ட்ரேடிங் வந்து அப்படி நடக்கிறது இல்லை. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இதை நம்பி நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து இறங்காதீங்க. இது மாதிரி வந்து மணி வந்து லாஸ் ஆகும். இது மாதிரி அன்ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட வந்து நீங்கள் ஏமாறுதீங்க அப்படின்னு வந்து இதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு சர்க்குலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே கான்செப்ட் தான் சொல்லியிருப்பாங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதே கான்செப்ட் தான் சொல்லியிருப்பாங்க. இவங்களும் வந்து பாயிண்ட் வந்து சேம் தான். பட் இன்னும் வந்து இப்போ வந்து இந்த சர்க்குலருக்கு என்ன வித்தியாசம்னா, அது அப்போ வந்து லாஸ்ட் 10-12 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஜிட்டல் மீடியா, சோசியல் மீடியா, இந்த கேம் எல்லாம் வந்து அவ்வளோ வந்து டிஜிட்டலைஸ் கிடையாதுனால ஆடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் மட்டும்தான், அது லிமிட்டட் ஆடாக தான் இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆடாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அது இதே கான்செப்ட் தான் இவங்களும் சொல்லியிருப்பாங்க. அந்த பாயிண்ட் வந்து நான் ஹைலைட் பண்ணி காட்டுற பாருங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்குலரில் வந்து ஓவர்சீஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் த்ரூ எலக்ட்ரானிக் அண்ட் இன்டர்நெட் ட்ரேடிங் போர்ட்டல், இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேங்க்குக்கு வந்து ஒரு சர்க்குலர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்குலரை பற்றி என்ன சொல்கிறாங்கனாக்கா, பேங்க் ஷுட் எக்ஸசைஸ் டியூ காஷன் அண்ட் பி எக்ஸ்ட்ரா விஜிலண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் தட் ரிக்வயர்ஸ் அ ரெசிடென்ட் டு மேக் margin payment for online trading transactions through credit cards, deposits in various accounts maintained with the banks in India,
it is clarified that any person resident in India collecting and effecting and remitting such a payments directly indirectly outside India, இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை வந்து outside India would make himself herself liable to proceedings against with contravention of Foreign Exchange Management Act FEMA 1999, besides being liable for a violation of regulations relating to know your customer norms and anti-money laundering AML standards. அதாவது இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ட்ரேடிங்காக ஃபாரினுக்கு வந்து ஃபண்டை வந்து அனுப்பக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல், இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 சர்க்குலர்லேருந்து ஒன்று தான் அவங்க கிளியராக சொல்கிறாங்க. ட்ரேடிங்கில் வந்து எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியாது. ஸோ அதை நம்பி வந்து அந்த ஆடை வந்து நம்பாதீங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மணியை வந்து ஃபாரினுக்கு வந்து அனுப்பக்கூடாது. ஃபாரின் புரோக்கர் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அனுப்பக்கூடாது. இப்படி அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா இவங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னா பீப்புள் மேலே ஒரு கேர்னால தான். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லக்ஸரியஸ் ஆடை பார்த்துட்டு ஓகே நாமளும் அது மாதிரி வாங்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாமல் போயிட்டு எல்லாமே மணி வந்து லாஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்மளோட மணி வந்து பார்த்திங்கனாக்கா ஃபாரினுக்கு வந்து போகும்போது பார்த்திங்கன்னா அது வந்து கன்வர்ஷன் ஆகும். நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எல்லாமே பார்த்திங்கன்னா USDயில் தான் நடக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஃபாரினுக்கு வந்து இதை இந்தியன் ருப்பியை வந்து அனுப்புனா ஆகுனா அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி இந்தியன் ருப்பியெல்லாம் வந்து ஹோல்ட் ஆகிட்டு ஃபாரின் USD டாலரெல்லாம் ரிலீஸ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட INRக்கு வந்து டிமாண்ட் வந்து குறையும், USDக்கு வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மணியோட வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ இது ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பாதீங்க. இந்த மாதிரி அன்ரெகுலேட்டட் ப்ரோக்கரில் வந்து நீங்கள் ட்ரேடிங் வந்து பண்ணாதீங்க. இதை தான் வந்து RBI வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து கடைசியாக வந்து அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து லீகலாக இல்லீகலாக அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இந்த உதாரணம் சொன்னால் உங்களுக்கு வந்து கிளியராக இது புரியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா PUBG வந்து ரொம்ப வந்து பாப்புலராக இருந்துச்சு. திடீர்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது பண்ணாங்க, ஆக்ட் போட்டாங்க, PUBG வந்து விளையாடக்கூடாது. அதுவும் இல்லாமல் சில சைனீஸ் ஆப் வந்து நான் பேன் பண்ணுறோம், இது வந்து லீகல் கிடையாது அப்படின்ற மாதிரி பேன் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே PUBGயும் சரி இல்லை ஒரு 50 ஆப் வந்து பேன் பண்ணாங்க. அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா டிக்டாக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இல்லாத பீப்புளே இல்லை, எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே யூஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணதும் பார்த்திங்கன்னா யாராலும் வந்து டிக்டாக் வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, இதை வந்து மைண்டில் வச்சுட்டு அப்படியே ஃபாரெக்ஸ் வாங்க. இப்போ ஃபாரெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்கர் இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லா ப்ரோக்கர்லேயும் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஏஜில் வந்து எல்லா ஃபாரெக்ஸ் ப்ரோக்கரும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ரீஜன்லேயே வந்து ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் இல்லைன்றதுனால ஒரு என்டர்பிரைசஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த என்டர்பிரைஸ்லேருந்து நீங்கள் மணி வந்து பண்ணிங்கன்னா அவங்க வந்து மணியை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருவாங்க, ட்ரேடிங் ஆப்பில் வந்து கொடுத்துருவாங்க, USD டாலரை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது இந்தியாவுக்குள்ளவே நடக்கிறதுனால ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோ பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாதுங்க. சரிங்களா, அவங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கிறதுனா பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு ப்ரோக்கரெல்லாம் இருக்குங்கன்னா டிஃபால்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி வந்து லிவரேஜ் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஈஸியாக வந்து லாஸ் ஆகிடுவாங்க, அதிகமான வந்து லிவரேஜ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பீப்புள் வந்து லாஸ் ஆகிடுவாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து கவர்மெண்ட் வந்து இதை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்காமல் இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அன்ரெகுலேட்டட், இது வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லீகலும் கிடையாது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இதை லீகலாக வந்து ரெகுலேட்டே பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸும் சரி, யூகேவும் சரி, ஈவன் ஆஸ்திரேலியா எல்லா கண்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸை வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து ரொம்ப ஜென்யூனாக ரன் பண்ணுற நிறைய ப்ரோக்கர் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சால் ரெகுலேட் பண்ண நிறைய ப்ரோக்கர் இருக்குது. ஸோ ஒரு ப்ரோக்கர் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணோம், அது என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன் என்ன ஏதுன்னுட்டு. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.